அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் அனந்தராமன், மூத்த இருதய நிபுணர், ஆழ்வார்பேட் காவேரி ஹாஸ்பிட்டல். டாக்டர் முகுந்த், மூத்த எலும்பு முறிவு நிபுணர், டாக்டர் மகேஷ், மெடிக்கல் சூப்பரிண்டென்ட், காவேரி ஹாஸ்பிட்டல் ஆழ்வார்பேட். இன்றைக்கி வந்துட்டு ஒரு ஃபர்ஸ்ட் இன் இந்தியா ஹைப்ரிட் ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்கிறது. ஹைப்ரிட் அப்படின்னா பாதி வந்து ஆப்ரேஷன் இல்லாமல் டிரான்ஸ்கெத்திட் வழியாக பண்ணுறது, பாதி வந்து ஆப்ரேஷன் வழியாக பண்ணுறது. அந்த ப்ரொசீஜர் பற்றி பேசுகிறதுக்கு தான் இன்றைக்கி இது பண்ணியிருந்தோம். ஒரு 76 வயசு ரிட்டையர்ட் ஹெட் மாஸ்டர் இப்போ வந்து ஃபார்மிங் பண்ணிகிட்ருக்காரு. அவருக்கு வந்து ஹார்ட் ஆப்ரேஷன், லெஃப்ட் சைடில் மைட்ரல் வால் ஆப்ரேஷன் 2013 பண்ணி இப்போ அந்த வால் வேலை செய்யலைன்னு சொல்லி திரும்ப ஆப்ரேஷன் பண்ணுறது ரிஸ்க் அதிகம், ரைட் சைடு ப்ரெஷர் அதிகமாக இருக்குன்றதுனால டிரான்ஸ்கெத்திட்டர் கால் வழியாக போயிட்டு புது வால் வைக்கிறதுக்காக பிளான் பண்ணியிருந்தோம். அந்த சமயத்தில் ஊருக்கு போன போது கீழே விழுந்து இந்த கால் எலும்பு முறிய வந்துடுச்சு. அப்போது திரும்ப வந்தபோது ஸ்கேன் பண்ணி பார்த்தா ரைட் சைட் ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருந்தது, 130 to 150. இப்போ அனஸ்தீசியா ரிஸ்க் ரொம்ப அதிகம்னு சொல்லிவிட்டு கார்டியாலஜிஸ்ட், ஆர்த்தோபெடிக்ஸ், அனஸ்தெட்டிக்ஸ், கிரிட்டிக்கல் கேர் எல்லோரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி ஹைப்ரிட் காவேரி ஹாஸ்பிட்டலில் ஹைப்ரிட் லேப் இருக்கிறதுனால ஒரே ப்ரொசீஜராக கால் வழியாக போயிட்டு அந்த மைட்ரல் வால்வின் வால் புது வால் வச்சுட்டு அப்போவே சேம் அனஸ்தீசியாவில் அவங்க ஹிப் ரீப்ளேஸ் பண்ணாங்க. இது மாதிரி பண்ணுறது சிங்கிள் ஸ்டேஜில் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இன் இந்தியா. அது பண்ண உடனே ஒரு 2 to 3 ஹவர்ஸில் பேஷண்ட் அனஸ்தீசியாவிலேருந்து எடுக்க முடிஞ்சிருச்சு. அடுத்த நாள் காலையில் நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. செகண்ட் டே மொபிலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நல்லா இருக்காங்க. 3rd day 4th day டிஸ்சார்ஜ் பண்ணிவிட்டு நல்லா இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அந்த இருக்க பேஷண்ட்ஸ்க்கு ஏஜ் இஸ் நாட் எ கட் ஆஃப். எனி சார்ட் ஆஃப் வால்வ் டிஸ்ஃபங்க்ஷன் இப்போ ஆப்ரேஷன் இல்லாமல் கால் வழியாக போயிட்டு புது வால் வைக்க முடியும். அதோடு அசோசியேட்டடாக மற்ற ப்ராப்ளம் இருக்கும்போது அந்த ஹைப்ரிட் ஆப்ரேட்டிங் ரூம் இருக்கும்போது டிரான்ஸ்கெத்திட்டர் அண்ட் சர்ஜரி ரெண்டுமே சேர்ந்து பண்ண முடியும். அதுக்கான வாய்ப்பு இப்போதைக்கு தமிழ்நாட்டில் காவேரி ஹாஸ்பிட்டல் ஆழ்வார்பேட்டில் மட்டும்தான் இருக்குது. சின்சியர் தேங்க்ஸ் டு மேனேஜ்மெண்ட், டாக்டர் அரவிந்தன் செல்வராஜ், அவர் co-founder, டாக்டர் மணிவண்ணன், as well as all the support team and orthopedic team and critical care team. Without their support இந்த மாதிரி ஒரு அவுட்கம் இந்த ஹை ரிஸ்க் பேஷண்ட்டில் கொடுக்க முடியாது. இப்போ ரிப்ளேஸ் பண்ணால் 3 months கேர்ஃபுல்லாக இருக்கணும், அந்த மாதிரிலாம் ஜென்ரல் ட்ரைனிங் இருக்குது. அது லேட்டஸ்ட் டெக்னாலஜி மூலிமா இந்த மாதிரி பண்ண முடியும். அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இவருக்கு வந்து ஒரே ஆப்பர்ச்சுனிட்டி தான் இருக்குது நம்மளுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு. திரும்பி எதுவுமே எடுக்க முடியாது. அதனால் த பெஸ்ட்டு என்ன அவைலபிளோ, என்ன லோவஸ்ட்டு காம்ப்ளிகேஷன் என்ன இருக்குமோ அதுதான் அவருக்கு கொடுத்துருக்கு. அதாவது டூவல் மொபிலிட்டி டோட்டல் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் சொல்லியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஏர்லியர் மூமெண்ட்ஸ் ஆரம்பிச்சிடலாம். ரேஞ்ச் ஆஃப் மூமெண்ட்ஸும் ஜாஸ்தி இருக்கும். அவர் வரப்பில் போய் கீழே இறங்குறது, ஏறுறது, எந்த டைப் ஆஃப் மூமெண்ட்ஸ் ஆனாலும் டிஸ்லொகேஷன்றது இருக்கிறதுலே கம்மியானது இந்த ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட்டில் தான் இருக்குது. அதனால தான் இதை சூஸ் பண்ணோம். அதேமாதிரி ஹைப்ரிட் லேபில் வந்து சாரும் இப்போ டாக்டர் அனந்தராமன் சாரும் இது பண்ணனால இது பெரிய ப்ரொசீஜர், ஆல்மோஸ்ட் 6 to 7 ஹவர்ஸ்க்கு மேலே ஆகிடுச்சு. ஸோ அந்த டைமில் வந்து நம்ம திரும்பிலாம் ப்ரொசீஜர் எடுக்க முடியாது. ஒரே ப்ரொசீஜரில் த பெஸ்ட் என்ன கொடுக்க முடியுமோ அதுதான் அவருக்கு பண்ணியிருக்கு. அண்ட் அட் ப்ரெசென்ட் இஸ் வாக்கிங் வெல். ப்ராபப்ளி ஜனவரிக்கு நல்லா நடந்து வரப்புக்கு போக ஆரம்பிச்சிடுவாருன்னு எதிர்பார்க்குறோம். We have achieved an important milestone in our journey. அதாவது இந்தியாவிலே முதல் முறையாக ஒரு ப்ரொசீஜர், அதாவது கார்டியக் ப்ரொசீஜரும் ஒரு ஆர்த்தோ ப்ரொசீஜரும் ஒரே செட்டிங்கில் இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் பண்ணியிருக்கோம். அண்ட் we have done it in our hybrid cath lab. ஸோ ஒரு ஸ்மால் ஒரு இன்ட்ரோடக்ஷன். இந்த பேஷண்ட் வந்து ஒரு 76 வயதுள்ள ஒரு முதியவர். ஏற்கனவே 2008 வந்து ஒரு வால்வ் சிகிச்சை, ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி மூலம் வால்வ் சிகிச்சை பண்ணியிருந்திருக்காரு. இப்போ வந்து வால்வ் ஃபெயிலியர்னால எங்களோட சீனியர் இன்டர்வென்ஷன் கார்டியாலஜிஸ்ட் டாக்டர் அனந்தராமன் சார் அணுகும்போது சார் பார்த்துட்டு இந்த பேஷண்ட்டுக்கு வால்வ் சர்ஜரி கண்டிப்பாக பண்ணலாம், 100% நல்ல சக்ஸஸ்ஃபுல் ரேட்டாக வரும்னு சொல்லி அவர் பரிந்துரை பண்ணியிருக்காங்க. ஸோ சர்ஜரிக்காக காத்திருந்த நேரத்தில் எதிர்பாராத விதத்தில் அவர் வீட்டில் கீழே விழுந்து அவரோட கால் எலும்பு முறிவடைந்தது, அதாவது ஹிப் ஃப்ராக்சர் ஏற்பட்டுருச்சு. ஸோ இப்போ வந்து ஒரு கஷ்டமான ஒரு தருணம். அதாவது இப்போ இந்த பேஷண்ட்டுக்கு வந்து கால் ஃப்ராக்சர், எலும்பு ஹிப் ஃப்ராக்சர் பண்ணணும்னா ஹார்ட் நல்லா தான் பண்ண முடியும். அப்போனா ஹார்ட் ப்ரொசீஜர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் ஹிப் ஃப்ராக்சர் பண்ணணும். ஆனா ரெண்டுமே வந்து பெரிய காம்ப்ளெக்ஸ் ப்ரொசீஜர். 76 இயர்ஸ்க்கு மேல ஒரு முதியவருக்கு வந்து இந்த 2 ப்ரொசீஜரும் வந்து அவரால் தாங்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை. ஸோ அதுக்கப்புறம் நம்ம மருத்துவ குழு சீனியர் டாக்டர்ஸ் டாக்டர் முகுந்தன் அண்ட் டாக்டர் அனந்தராமன் சார் அண்ட் அனஸ்தெட்டிஸ்ட் எல்லாம் சேர்ந்து we decided that நம்ம வந்து இந்த 2 ப்ரொசீஜரையும் ஒரே நேரத்துல ஒரே தியேட்டர்ல பண்ணலாம்னு முடிவெடுத்தோம். அதுக்கு வந்து எல்லா ஹாஸ்பிட்டலும் இது பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து பண்ற வேண்டிய வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து ஹைபிரிட் கேத் லேப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹைபிரிட் கேத் லேப்னா அந்த இடத்துல வந்து ஒரு அறுவை சிகிச்சையும் பண்ணலாம், ஒரு கார்டியாக் கேத்தட்ரைசேஷனும் பண்ணலாம்.
ஸோ இந்த வசதி காவேரியில் இருந்த காரணத்தால we took this patient as a challenge by our expert team of doctors. அண்ட் பேஷண்டோட ஆசை வந்து என்னன்னா, அறுவடைக்கு இவர் ஒரு விவசாயி, அறுவடைக்கு முன்னாடியே வந்து எனக்கு வந்து நடந்து வீட்டுக்கு போய் என்னோட வயலுக்கு போய் என்னோட அறுவடையை நான் பார்க்கணுன்ற ஒரு ஆசையும் இருந்துச்சு. அந்த ஆசையை நாங்கள் மனப்பூர்வமாக நாங்கள் எடுத்து அந்த விஷயம் கன்சிடர் பண்ணி we took this patient as a challenging case and we did with the expert doctors from our Kaveri hospital and with our cutting edge technology, and it's a huge success, and we wanted to share this information to all the press. And I thanks my team for doing this phenomenal work. I request my senior consultant Dr. Anandaram sir to give a detailed brief about it. Thank you.